சரி, நான் இப்போ நம்ம ஆங்கிள் ஸ்ட்ரென்த் அவேர்னஸ் அப்புறம் அந்த மாதிரி தொடர்பான வீடியோ தான் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லைனை கம்ப்ளீட் யோகிக் ரொட்டீன்ல நம்ம ஆங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து அவேர்னஸ் சம்பந்தமா போட்டிருந்தேன். அது தொடர்ச்சியான இந்த வீடியோ ஆங்கிளுக்கானது. அதுலயும் ஆங்கிளை பத்தி சொல்லியிருந்தேன். ஆங்கிளை வச்சு ஜென்ரலா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஆங்கிள் பார்க்க போறோம். இப்போ நம்ம போன தடவை நான் உங்களுக்கு கடைசியா ஆங்கிளுக்குன்னு சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, சொல்லி கொடுத்ததே வேண்டாம். நம்ம பயின்று கொண்ட பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு இன்வெர்ட் அவுட்வெர்ட் அப்புறம் லெஃப்ட் ரைட் ஸ்விங் மூவ்மெண்ட் இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து என்ன பயிற்சினா, இது சுழற்றுதல் பயிற்சி. இப்படி சுழட்டலாம், இப்படி சுழட்டலாம், ஒரே பக்கம் சுழட்டலாம், அதுக்கப்புறம் தனித்தனி காலில் சுழட்டலாம், ஆப்போசிட்ல சுழட்டலாம். ஆனா இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸுக்கு ஒரு விதமான லூப்ரிகன்ஸ் சினோவியல் ஊக்குவிக்குதுன்றதை தவிர பெரிதான ஒரு பயிற்சி அங்க கொடுக்க நான் திட்டம் போட்டுதான் நான் இந்த பயிற்சியை வேற விதமா மாத்தலாம்னு நினைச்சேன். அது வேற ஒன்றும் இல்லை. அதே பயிற்சியை இப்ப சொன்னதையே படுத்துக்கிட்டு பண்ணா அது இந்த பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் உடலோட அமைப்புகளுக்கும் வலு தூக்குறது இறக்குறது நம்ம சக்தியோட அமைப்புக்கும் மாறி, சக்தின்னா உடலோட கட்டமைப்போட சக்தி அமைப்பு மாறி இந்த பக்கமும் இதுக்கு இந்த விரல்களுக்கு எல்லா பாடினா எல்லா பாடிலாம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லா பகுதிகளும் ஒருங்கிணைந்து ஒரு பலத்தை நம்ம செலுத்த போறோம். இப்ப நம்ம பயிற்சி நான் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுக்குறேன். முழுசா கேளுங்க. இது வெறும் பயிற்சியாளர்களுக்கான மட்டுமல்ல, இது பயிற்சியை நம்ம எல்லாரும் வந்து என்னோட சேர்த்து எல்லாம் பயிற்சிய ஒரு பயிற்சி விஞ்ஞான விழிப்புணர்வை நம்ம இதை வச்சுக்கலாம். பெரிய அளவு இல்லைனாலும் என் எல்லையில இருந்து நான் கத்துக்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்துக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. சரி, இப்ப எப்படி படுக்கணும் நான் போன வீடியோ சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு கையை இப்படி வச்சு பொறுமையா போனோம், அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி இப்படி போனோம். சரி, லைன்ல இறங்காததுனால கொஞ்சம் இறங்கிக்கிறது. மேட்டும் எனக்குலாம் சின்னதா இருக்கு, போய் படுத்துட்டேன். சரி, மேட் சின்னதா இருக்கிறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பயிற்சியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன சொன்ன நியூரோ மோட்டார் கோஆர்டினேஷன், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன். நியூரோ மோட்டார்னா நான் அந்த மீன் பண்ணும்போது இடது உடல் வலது உடல், இடது மூளை வலது மூளை, இடகலை பிங்கலை சூரியன் சந்திரன் ஆண் பெண் இப்படி பிரிச்சேன். இப்போ நியூரோ மஸ்குலர்னா நரமும் தசையும் சேர்றது. பலூனுக்கு நரமும் தசையும் சேர்ற முறையா நான் இப்ப இதை வந்து நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் விதத்துல எல்லாமே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஒண்ணுன்னு நான் சொல்ல வரல, பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இப்ப அதை பிரிச்சு சொல்றேன். பெருசா தேட வேண்டாம், நீங்க விளக்கங்கள் எங்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் இது பெருசா பெரிய பெரிய விளக்கங்களை படிச்சுட்டு இதுல நான் எக்ஸ்பெக்ட் ஆகல. என் சொந்த அறிவிலையும் இதன் கொடுத்த அனுபவங்கள்லயும் நான் கத்துக்கினது தான். நீங்க இப்ப இதை பார்க்கலாம். இப்போ வலது கால் இடது கால சாஃப்ட்வேர் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் பாடி இது ரொட்டேஷன். இப்போ ஒரே சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறேன். இந்த காலை இப்படி சுழட்டினாலே போதும். இந்த முள்ளந்தண்டு பலத்துக்கும் இந்த பலத்துக்கும் இந்த ஆங்கிள் விரல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு முழு பலத்துக்கும் அதுவே போதுமானது. ஆனா நான் இங்க என்ன மாற்றம் ஏற்படுத்திருக்கேன்னா, உடம்புக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஒத்தகா நிக்கிறது நீங்க வச்சிருப்பீங்க, அந்த பேலன்ஸ் வர இருக்கிற பேலன்ஸ் பெரியவங்களுக்கு தள்ளாட்டெல்லாம் இல்லாம போறதுக்கு குறைக்கிறதுக்கும், முக்கியமா பெரியவங்களுக்கு சின்னவங்க யாரா இருந்தாலும் பெரியவங்களுக்கு முக்கியமா தள்ளாட்டத்துக்கு குறைக்கிறதுக்கும், பிரெயின்ல ஈக்குலிபிரியம் சமநிலை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக கையை மேல வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம். இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் இங்கெல்லாம் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. நெக் இதெல்லாம் வந்து மடக்கி இப்படி வச்சுக்கலாம். நெக் பெயின் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க இப்படி வச்சு சேர்ந்துக்கலாம். வலது ரைட் கொஞ்சம் மேல போய்க்கிறேன், அங்க பத்தல, இடம் பத்தல. வலது கால்
அண்ட் கிளாக் வைஸ், சாரி கிளாக் வைஸ், அதாவது கடிகார சுற்று. வலது கால் எதிர் கடிகார சுற்று. எல்லாமே ஒரு இருக்கணும். ஒரு எதிர் சுற்று. எனக்கு அங்க இடம் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு மடக மடக இந்திய மடக நீரை போதும். கழுத்து வலி கழுத்துல இருக்கவங்களுக்கு இந்து நல்லா இருக்கும். ஓரளவு வலி ரொம்ப கீழே இங்கெல்லாம் வலிக்கும். பார்த்து இது வச்சுக்கோங்க. சில பேருக்கு இது வச்சுக்கோங்க. இது வச்சுனாலும் உங்களுக்கு சரி, நீங்க இது வச்சுங்க. எனக்கு இடம் பயன்படுத்துங்க. எனக்கு மிகச்சிறந்த இடம் இல்லைங்க நீங்க அமைப்பா. இப்ப என் காலை கவனிங்க. வலது கால் இப்படியே வச்சுக்கலாம். இது முழு ஓட்டு போயிடுச்சு. பிடிச்ச வச்ச காலை பிடிச்ச வச்சுக்கலாம். காலை சேர்த்தா வைக்கணும், இப்படிதான் வைக்கணும் அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. நம்மளுடைய வசதிக்கு தான் அது நம்ம செய்ய போறோம். இப்போ இப்படி நல்லா சுழற்ற. இப்படி நல்லா சுழற்றும் போது நல்லா முள்ளந்தண்டு, கணுக்கால், கெண்டை சதை, விரல்கள் நல்லா பாருங்க. இப்படியும் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சாவும் பண்ணலாம். சினாவியல் ஃப்ளூயிட் திரவியம். அதாவதா இப்போ இந்த கால் சினாவியல் ஃப்ளூயிட், நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன், நியூரோ மோட்டார் கோஆர்டினேஷன் அண்ட் பிரீத். பிரீத்தை இப்போ ஒருங்கினேட் பண்ணிட்டேன். பிரீத்தை ஒருங்கினேட் பண்ணிட்டேன். பீஸ், ஸ்டில்னஸ், அவேர்னஸ். சரி, ஓகே. இப்போ இரண்டு கால் பயிற்சி. இந்த இரண்டு காலையும் சேர்த்தாப்புல வேற சுற்று சுத்துற. நான் வீட்டுலதான் ஆரம்பிக்கும், லெஃப்ட்ல தான் ஆரம்பிக்கணும் இல்ல, மாத்தி மாத்தி ஆரம்பிச்சா ஒரு ஈக்குவலிபிரியம் இருக்கும், சமநிலை இருக்கும். நான் எப்பயுமே ரைட்டுக்காக எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சா படிவத்துல வாசலை தாண்டது வேற கதை. நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்டு, நம்ம நெருங்கிய சம்பந்தப்பட்டு, நம்ம மரபு சம்பந்தப்பட்டு, அது வேற. பொருட்காட்சியில மாத்தி மாத்தி செய்வதற்காக சமச்சீர் நிலைக்காக மனத்துலயோ உடம்புலையோ எல்லாத்துலயும். சரி, ஓகேங்களா? இப்போ எதிர்கிரியா சுற்று வலு எங்க போகுது? முள்ளந்தண்டு. நல்லா இப்படி நல்லா பண்ணா விரல்களுக்கும் சேர்த்து போகுது. கண்டை சதை, ஓகேங்களா? விரல், கண்டை சதை, முள்ளந்தண்டு, இவ்வளவுக்கும் பல போச்சு. என்னால இது மாதிரி பண்ண முடியல, கால் வலிக்குது. இதே உட்கார்ந்து பண்ணா வெறும் எனக்கு அந்த மூட்டுகள், கடுக்கால் மூட்டுகளை மட்டும்தான் சுழற்ற இருக்கும். இது முக்கியமா நல்ல இதயத்துக்கு ரத்த ஓட்ட பயிற்சி. எப்படின்னா நம்மளுடைய இது இங்கேயும் நம்ம ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பேலன்ஸ் கிடைக்குது, ஒரு ஃபுல் பாடி எஃபோர்ட் கிடைக்குது. கெண்டை சதை போன வீரர் சொன்ன கெண்டை சதை இரண்டாம் இதயம். அது ஊக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஊக்கம் பெறுது. அளவுக்கு அதிகமா தவறான ஊக்கம் இல்ல, நல்ல ஊக்கம். பெரியவங்களால பெரிய எக்ஸசைஸ் கணுக்கால் கொடுக்க முடியாது. இது உண்மையே சூப்பரா செய்யும். இப்போ எதிர்ப்பு முனைங்க சுழற்சி பாருங்க. நல்லா பிடிப்பு வச்சுக்கலாம். எவ்வளவு வேணாலும் சுழற்சியை பாருங்க. காலில் சொன்ன இணைய பகவன காலில் சுழற்சி. இணைய பகா திட்டம் இல்ல, நினைவு விட்ட. தவறுதான் புரிந்துக்க வேணாம். கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமா பேச தெரியாதவன். இது திருப்பி மறுபக்கம். அப்பா, முள்ளந்தண்டுக்கும் கண்டை சதைக்கும் சரியான ஒரு பயிற்சி. இப்படி ஒரு பயிற்சி ஸ்டோரேஜ் அந்த இதெல்லாம் மட்டும் அதுல கூட கிடையாது. அது கூட ஓரளவு கம்மி தான். இதுதான் சரியான பயிற்சி. பெரியவங்க இதை பண்ண சும்மா கணுக்கால், விரல்கள், முள்ளந்தண்டு, கண்டை சதை அப்படிதான் பேரும். பண்ணி பாருங்க. சரி, ஓய்வு எடுத்து என்னாலே முடியல. ரொம்ப பண்ணது இல்லை, ஒழுங்கா பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிய விஷயம். நீங்க இந்த பயிற்சி எப்படிமா யாராவது உட்கார்ந்து பண்றவங்களா இருந்தா பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க திட்டமிட்டபடி நீங்க பண்ணும்போது இது உங்களுக்கு சரியான பயிற்சியா போறோம்.
ஏன்னா எனக்கு பட்டுது, நான் எல்லா பயிற்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். அதனாலதான் இந்த முன்னுதாரணத்தை முன்னெடுப்பா சொல்லிட்டேன். உட்காந்துக்கலாம், இப்படியும் இருந்துக்கலாம், இப்படியும் இருந்துக்கலாம். வீடியோ நம்ம பார்த்தோம். எழுந்து உட்கார்ந்த ஒன்னவோ படுத்து எழுந்த ஒன்னவோ கடகடன்னு ஓடுறது அதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா ப்ரெசன்ஸை ஸ்டில் பண்ணி பாருங்க. ப்ரெசன்ஸ்னாலும் ஸ்டில்னஸ்னாலும் ஒண்ணுதான். துல்லியம்னாலும் நிகழ்காலத்துல இருக்கணும்ன்றதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நிகழ் அனுபவம் அது. நிகழ்காலமோ நிகழ் அனுபவம். செலிப்ரேஷன்னா என்ன? கொண்டாட்டன்றது நிகழ் அனுபவத்தை நம்ம பண்றது. பண்டிகையில சாப்பிட்றது தான் நம்ம கொண்டாடமா நினைக்கிறோம். பண்டிகைன்றது நம்ம கொண்டாட்டம் கிடையாது. பண்டிகையில சாப்பிட்றது தான் அந்த நிகழ் அனுபவமா இருக்குது. பண்டிகைன்றது என்னவா இருக்கு? பட்டாசு வெடிக்கும் போது நிகழ் அனுபவமா இருக்கு. பட்டாசு வெடிச்ச முடிச்ச உடனே அது நிகழ் அனுபவமா இருக்கிறது இல்லை, அது ஒரு சம்பவமா தான் நடக்குது. இதெல்லாம் தான் நிகழ் அனுபவத்துக்கும் நிகழ்கால வாழ்க்கைக்கும் இல்லை வித்தியாசம். ஓஷோ போன்ற பல இவங்களை இப்போ ரமண மகரிஷி இப்படி ஏற்பார். என்ன அமைதியா இருந்து என்ன பண்ண போறாரு? ஓஷோ பிரசன்ட் 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 என்ன பிரசன்ட் நிகழ் அனுபவம். நிகழ் அனுபவம்னா செலிப்ரேஷன். அது ஒரு பெரிய விஷயம். அந்த சுவாசத்தை கவனிச்சு பாருங்களேன். இதை பண்ணீங்க, இந்த உடல் தளர்வு பண்ணீங்க, சுவாசத்தை இது பண்ணுங்க. நம்ம மனசு, நம்ம திட்டங்கள், கொள்கைகள், நம்ம இலக்குகள், கொள்கை இலக்கு எல்லாம் வேறதான். சிந்தனை, ஐடியா, அப்புறம் ஃபியூச்சர் பிளான், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்ம கோபம், துக்கம், நம்மளோட தோல்வி, வெற்றி, இதெல்லாத்தையும் வேறு எடுத்துட்டு அப்படியே கம்முன்னு கண்ண மூடி ஆனாபானா சதின்னுவாங்க. பிராண அபான பயிற்சி. சதின்றது என்ன அர்த்தம் வந்துட்டேன், குழப்பறதான்னு தெரியல. தமிழ்ல சதின்னா குழப்பதுன்னு சொல்றேன். உள்ள போற மூச்சு பிராணன், வெளில வர மூச்சு அபானன். உள்ள போறது சத்தம் கொடுக்கும், வெளில வருது. உள்ள இருக்கிற இதுகளை வெளில எடுத்துட்டு வரும். உள்ள இருக்கிற தேவையற்றதை வெளில கொண்டு வரும். ரெண்டுமே தேவை, ரொம்ப அடிப்படையானது. அதுலயும் உள்ள போறதை விட நம்மளுக்கு வெளில வர்றது முக்கியம் இருந்தா உள்ள வர்றது துல்லியமா நல்லா அருமையானதா இருக்கும். எப்படியோ வரலாம். இந்த முத்திரைகளையும் வச்சிருக்கு, பல முத்திரைகள் இருக்கு. முத்திரை பயிற்சிகள் பண்ணும்போதே இந்த ஆனாபானா சதி பண்றது மிகச்சிறந்த பயிற்சி. தலையை தூக்கி பண்ணலாம். தலையை தூக்கி பார்த்தா ஒரு சிந்தனை இருக்கும். தலையை குனிஞ்சு பார்க்கும்போது ஒரு சிந்தனை வரும். நேரா பார்க்கும்போது ஒரு சிந்தனை வரும். இது எதிர்காலம், இது கடந்த காலம், இது நிகழ்காலம் அப்படின்ற சில யோக குறிப்புகள் இருக்கு. அது மனிதர்களை பொறுத்த வரைக்கும், சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும், சிந்தனைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது அவனுடைய அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறும். நமக்கு என்ன இந்த பீஸ்ஃபுல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனாபானா மூச்சு பயிற்சிகளோட விளையாடி இருக்கேன். இப்ப நான் இலை கூடி இருக்கேன். பல மூச்சு பயிற்சிகளோட, பல விதமான ஆசன பயிற்சி எக்ஸசைஸோட விளையாடினவன் நானு. இது அகங்காரமோ இல்ல அனுபவ திமிரோ இல்ல. இது இப்படி சொல்றது முறையற்ற ஒரு பேச்சும் இல்லை. நான் சொல்ல சுவாசத்தோடைய அந்த அருமையை நீங்க உணர்ந்ததுல வலு கொடுத்து பேசினேன். தவற எடுத்துக்கோன்னா பேச்சு நடைய நான் அழகுபடுத்துறதுக்காக சொல்ல. அலங்கரிக்க எனக்கும் முயற்சி செய்ய தெரியும். இதுவும் திமிரு கிடையாது தான். இது தெரியும்ன்ற ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சுவாசம் வச்சுக்கோ. முதுகுன்றது நிமிர்ந்து இருந்தாதான் போஸ்டர்ன்றது கிடையாதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியே இருக்கலாம். கொஞ்ச நேரம் டயர்டானா இப்படி, கொஞ்ச நேரம் டயர்டானா இப்படி, கொஞ்ச நேரம் டயர்டானா இப்படி, இது டயர்டானா இப்படி. இது இது ஞான முத்திரை, இது சின் முத்திரை, இது கைகளை இப்படி வைக்கிறது. இதெல்லாம் முதுகு கை எல்லாத்தையும் மாத்திடும் அமைப்பு. இதுதான் ஆசனங்களுடைய வேறுபட்ட அமைப்பு. இதுக்குதான் வேறுபட்ட பெயர்கள். சரி, இப்போ திருப்பி மகாமந்திரத்தை எனக்கு ஒரு பிரியமான ஒரு குருவுடைய மகாமந்திரத்தை சொல்லிட்டு இன்னைக்கும் இந்த தலைப்பை முடிச்சிடலாம். லாஸ்ட் தலைப்பை நான் இதே இன்ட்ரெஸ்ட்ல எடுத்தது இப்ப குழந்தை எடுத்தது முழு இந்த சினோவியல் ஃபீடை பத்தியும், இந்த சென்சரி, இந்த பிரெயின் சென்சரி சிக்னல்ஸை பத்தியும் நம்ம பார்த்தோம். இதுல நம்ம கொஞ்சம் கணுக்களுடைய வேறுபட்ட ஒரு யாரும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நான் பார்த்தது கிடையாது. இது என்னுடைய சொந்த அனுபவத்துல வெளிவந்தது. இது அடையாளப்படுத்திக்கிறதுக்காகவோ அகங்காரத்தையோ அக்னாலேஜுக்காகவோ எல்லாம் இல்லை. ஏன்னா அக்னாலேஜ்ன்றது அவர் ஆசை தானே. ஏன்னா ஏதாவது பணமோ நல்ல ஒரு ஸ்வீட்டு சாப்பிட கொடுத்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். அது நம்ம எதிர்க்கிறது இல்லை. வீடியோன்னா சும்மா அப்படிங்கன்னா வீடியோவோட இப்ப நான் சும்மா போடலாம். நாளைக்கு எனக்கு நீங்க இதெல்லாம் பார்த்து வியூ எனக்கு பணம் வந்தா அதெல்லாம் மக்கள் இன்னும் மொத்தமா கொடுத்துட என்னோட போக
சேவையா இன்னும் கொஞ்சம் செஞ்சு கலைகள் அதிகப்படியா நான் உங்களுக்கு இன்னும் நடைமுறையில கண்ணால காமிச்சுடுமே தவிர வேற என்ன சொல்ல முடியாது. நானும் வாழும் இல்லையா, போச்சவங்க எல்லாருக்கும் தேவை. சரி, ஓகே. மகாபந்தம் அது வேற திரும்ப கிருஷ்ணி தான். தப்பா நான் பேர சொல்லாம இருந்ததுக்கு எனக்கு பல பேருடைய ஆசாபாசங்கள் அவங்களுடைய விருப்ப வெறுப்புலாம் தெரியாது. இந்த மகாமந்திரம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் வலுக்கட்டாயப்படுத்துவேன், இதை நான் எடுத்துக்குவேன். ஏன்னா இது மற்றவங்களை தொந்தரவு பண்றதுக்கு இல்ல, இந்த வலுக்கட்டாயன்றது நம்ம அன்பு பரிமாறிக்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள், முறையீடு நீங்க வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.